அஜித் அவர்களை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக வலம் வந்துட்டுருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரேஸ் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். இப்போ கார் ரேஸில் சாதனை படைச்சிருக்கிறாராம். அதனால் சந்தோஷத்தினுடைய உச்சியில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு லிப் டு லிப் கிஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நட்சத்திர ஜோடிகளாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் இன்ன வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஜோடிகளாக இருக்கிறவங்க தான் அஜித் மற்றும் ஷாலினி அவர்கள். இப்போ அஜித் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. துபாயில் நடைபெற்ற கார் ரேஸ் போட்டியில் அஜித் குமார் அணி 3வது இடம் பிடித்து சாதனை படைத்த நிலையில் அஜித்துக்கு ஷாலினி லிப் டு லிப் கிஸ் கொடுத்து இப்போ அந்த புகைப்படம் வைரலாகி வருது. ரேஸ் பயிற்சியின் போது பிரேக் ஃபெயிலியர் காரணமாக விபத்தை சந்தித்த அஜித் அந்த கார் ரேஸில் வெற்றி பெற்று இன்றைக்கு 3வது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்கிறாரு. சினிமாவில் ஆக்ஷன் காட்சிக்கு பெயர் பெற்ற அஜித்துக்கு கடந்த ஆண்டு ஒரு படம் கூட வெளியாகலை. ஆனால் இந்த ஆண்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு 2 படங்கள் வெளியாக இருக்குது. பைக் மற்றும் கார் ரேஸ்களில் அதிக ஆர்வம் கொண்டவர் அஜித். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அவர் இந்த ரேஸில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அதனால் சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் இருந்தவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறியிருக்காங்க. அப்போ வெளியான இந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருது. GD4 பிரிவில் ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸாகவும் பார்த்தோன்னா வெளிப்பட்டாராம். அதனால் இப்போ எல்லோருமே அவரை கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. நிகழ்வின் போது அஜித்தின் மகன் ஆத்விக்கும் உடன் இருந்திருக்கிறாரு. கார் ரேஸில் வெற்றி பெற்ற முதல் நடிகர் என்ற சாதனை அஜித் குமார் படைச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறாரு. மேலும் ஒரு நடிகராக சினிமாவில் ஏராளமான படங்கள் நடித்து வெற்றியடைய இன்று ஒரு கார் ரேஸாக அஜித் படைச்சிருக்கக்கூடிய இந்த சாதனை அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக தான் நான் ஷாலினிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்னு இப்போ பார்த்தோன்னா அஜித் பேசியிருக்கக்கூடிய வீடியோவும் வைரலாகி வருது. நடிகர் அஜித்தின் அணி துபாயில் பார்த்தோன்னா 24H ரேஸில் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இதனால் எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து அஜித் அவர்களை வாழ்த்து மலையில் நனைய வச்சிருக்கிறாங்க. அஜித் மேடையில் கோப்பையை வாங்கும்போதே தனது மகன் ஆத்விக்கை மேடைக்கு வர வைத்து தேசிய கொடி மற்றும் கோப்பையுடன் போஸ் கொடுக்க வச்சிருக்கிறாரு. ரேஸ் முடிந்து தனது அணியினர் மற்றும் உடன் இருப்பவர்கள் முன் அஜித் பேசியிருக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருது. அதில் ஷாலினி தன்னை ரேஸை அனுமதித்ததற்கு நன்றி அப்படின்னு அஜித் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு ஷாலினி கொடுத்த ரியாக்ஷனை மிகப்பெரிய அளவில் எல்லாருமே கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக இன்னும் இவருடைய வெற்றிகள் நிறைய பெருகணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.